தமிழர் வழியில் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே நாளைக்கு தலைவருடைய வழியில் அவருடைய நிர்வாக திறமையின் மூலம் எந்த அளவிற்கு மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தலைவர் அவர்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்து, இன்னொரு முக்கியமான நாள், தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர்கள் தினமாக இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதோடு முக்கியமான இன்னொரு நாள், கழகத்திற்கு திமுகவுடைய பொய் பிரச்சாரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் புதிய கழகம், இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது வெறும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு நம்ம தேர்தல் எதிர்நோக்கும் போது ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்று நிமிர்ந்து சொல்கிறோம், தலைவர் வழியில் 2700 ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் வார்டு செயலாளர்களும் தலைவரால் உருவாக்கப்பட்டு இங்கு அமர்ந்துட்டு இருக்காங்க. அதை சும்மா ஒருங்கிணைக்கல, எல்லாத்தையுமே கைபேசியில மொபைல்ல கனெக்ட் பண்ணி 70,000 பூத் கமிட்டி மெம்பர்ஸ், ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லையும் 12 உறுப்பினர்கள், அதில் ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் எல்லோரையும் இணைத்து சுமார் 100 டெலிகாலர்ஸ் கடந்த 3 மாசமாக உங்களுடன் பேசி இந்த எஸ்ஐஆர் பணி மட்டுமல்ல, தேர்தல் அரசியலுக்கான பணிகளையும் தயார்படுத்தி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்களும், தலைவர் என்னை நியமித்த பொழுது தேர்தல் மேலாண்மை அந்த பொறுப்பில் தேர்தலை வெற்றி கொள்வதற்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய இடத்தில் என்னை நியமித்த பொழுது, இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரியே எனக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னது, இங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குமா, எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் சரியாக இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி 3 லட்சம் பதவிகளை அண்ணன் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டார் தலைவரோட அனுமதியுடன். 3 லட்சம் பதவிகள். அந்த 3 லட்சம் பேரும் மை டிவிகே ஆப்பில் இணைத்தோம். அப்புறம் பிஎல்ஏ, அதில் 100 டெலிகாலர்ஸ் ஒன்றிய செயலாளரோட டெய்லி பேசிட்டே இருக்கிறாங்க. கிளை கழக செயலாளரோட, மாவட்ட செயலாளரோட வீடு வீடாக எப்படி செல்லணும் எஸ்ஐஆர் பணிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த எஸ்ஐஆர் பணி இருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. பொதுவாக திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் பிஎல்ஏ மீட்டிங்ஸ் போடுவாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 பேர்னா ஒரு 20,000 25,000 பேர் தான் மொத்தமே இருப்பாங்க. ஆனால் வெளியே பார்த்தா நிறைய பேர் மாதிரி தெரிவாங்க. ஆனால் இங்கு 70,000 பேர் லிஸ்ட்டு அண்ணன் கொடுக்கும் பொழுது டெலிகால்ஸ் மூலிமா கால் பண்ண அடுத்த ஒரே ரிங்கில் ஃபோன் எடுப்பாங்க. சார், நான் இந்த பூத்துலேருந்து பேசுகிறேன் சார். அப்போ எனக்கு இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே ஃபேன்ஸ் கிளப்பு, இவங்கெல்லாம் தேர்தலுக்கு புதுசு இல்லை. திமுக அதிமுகன்னு மாறி வேலை பார்த்து உங்களுடைய எல்லா பொய்களையும் உண்மைகளையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தேர்தல் அனுபவம் மிக்கவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்துங்கிறது இப்பதான் ரொம்ப ஆராய்ச்சியா ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.